பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு எல்லாத்துக்கும் ஒரு தரமான டிஃபன் சென்டர் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிஃபன் சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சிடலாம். 70 கிராம், ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 300 400 ml தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 6-7 விசில் விட்டு நல்லா குழைவாக பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 லிட்டர் டிஃபன் சாம்பாருக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் நல்லா நுணுக்கிட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன முருங்கைக்காய், ஒரே ஒரு கேரட் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி, அது கூட 2 கத்திரிக்காயை பெருசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. காய்களை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா காய்க்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. காய்கள் இந்த புளி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். 4 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் மணக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட 2 காஷ்மீரி மிளகாய், 4 காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 டீஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய். தேங்காயோட கலர் லைட்டாக மாறணும், மணம் வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஆற விட்டுட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய்கறிகள்லாம் 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. சாம்பாரில் காய்கறிகள் சேர்த்துக்கும் போது காய்கறிகளை புளி தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவில் ஒரு 300 ml தண்ணி சேர்த்து மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்த கையோட நல்ல கொத்தமல்லி இலைகள் தூவி 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுட்டு இந்த மசாலாவை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். வழக்கமான சாம்பாரை விட டிஃபன் சாம்பாரில் பருப்போட அளவு ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கணும். பருப்பை கூடுதலாக வேக வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. முழுசாக பருப்பு அங்கங்கே இருக்கவே கூடாது. பருப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு பருப்பு. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துட்டு பருப்பை சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. சாம்பார் கை நிறைய கொத்தமல்லி இலைகள் தூவி கருவேப்பிலை தூவி ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். சாம்பார் இந்த மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கணும், கெட்டியாக இருக்கவே கூடாது. ஃபைனலாக இந்த டிஃபன் சாம்பாரை கார்னிஷ் பண்ணுற கொத்தமல்லி இலைகள் அண்ட் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது உங்களோட சாம்பாரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகும். ஃபைனலாக டிஃபன் சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அதை அப்படியே சுட சாம்பார் மேலே ஊற்றுனீங்கன்னா கமன் வாசத்தோட ஒரு கலரோட பிரமாதமான டிஃபன் சாம்பார் ரெடிங்க. இட்லியோட சுட ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வேற என்னங்க வேணும்? சுட சாப்பிட்டு பார்த்துடலாம். வாவ், அமிர்தம் மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த ரெசிபியை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃபன் சென்டரில் சாப்பிட்ட சாம்பார் மாதிரியே இருந்ததான்றதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.